நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கைவிடாத நாமம் மகிமைப்படுவதாக. மன மகிழ்ச்சியின் நாளிலே தேவ சமூகத்தில் நல்ல ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய மாத வாக்குத்தத்தம் சங்கீதம் 9:10 தெரிந்த வாக்குத்தத்தம், தெரிந்த வசனம், ஆசீர்வாதமான ஒரு வசனம். வாசிப்போமா? சங்கீதம் 9:10. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். கர்த்தாவே, உமது நாமத்தை அறிந்தவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, கைவிடவே மாட்டார். ஏனென்றால் அந்த நாமத்தை வைத்து ஜெபிப்பார்கள். அந்த ஜெபம் ஜெயமாய் மாறுகிறது. கர்த்தர் கைவிட மாட்டார். ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பாங்க. கைவிடாத ஆண்டவரை நம்பி இருப்பாங்க. கைவிடாமல் இருக்கிற ஆண்டவரை நம்பி இருப்பார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உலக பழமொழி என்னன்னா, கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். இது உலக பழமொழி. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் நாமத்தை அறிந்து அவரை தேடுகிறவர்கள், அவரை தேடணும். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவரை தேடணும். ஆண்டவரை தேடுகிற வேளையில் ஆண்டவர் நமக்கு நன்மை மட்டுமல்ல, நமக்கு ஜெயத்தையும் கொடுக்கிறார், விசுவாசத்தை அவர் கொடுக்கிறார். நான் ஆண்டவரை தேடினேன். ஆண்டவர் நாமத்தை அறிந்த தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள், நாமம் அவருடைய பெயர், அவருடைய நாமம் கைவிடாத நாமம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அந்த ஜெபத்தில் இருக்கிற என்னை கைவிடாதையும் ஆண்டவரே, என்னை கைவிடாதையும் ஆண்டவரே, என் குடும்பத்தை கைவிடாதையும் ஆண்டவரே. அந்த நாமத்தை நாம் அறிந்திருக்கிற அப்படின்னால் அவர் நம்மை கைவிட மாட்டார். கர்த்தரின் நாமத்தை அறிந்தால் மட்டும் போதாது, கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை தேட வேண்டும். ஆண்டவரை தேடுவதற்கு நேரம் காலம் அது எதுவுமே இல்லை. ஆனால் வேதத்தில் காலையில் கர்த்தரை தேட வேண்டும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் காலை எழும்பின பிறகு சூரியன் உதிப்பதற்கு முன்பாகவே ஆண்டவரை தேடி, அதன் பிறகு பகலில் சூரிய வெளிச்சத்தில் தான் எல்லா காரியங்களும் நம்ம செய்ய வேண்டியது இருக்கிறது. அப்போ சூரியன் நமக்கு துணையாக இருக்காது, பகல் நமக்கு துணையாக இருக்காது. காலையில் ஆண்டவர் தேடணுன்னா கர்த்தர் காலையில் நமக்கு துணையாக இருப்பார். தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார். நாம் செய்ய வேண்டிய காரியங்களை தூதர்களை வைத்து செய்வார். நம்முடைய கருத்தின் மேல் கர்த்தருடைய கரம் அமர்ந்திருக்கும். அநேக காரியங்களை கர்த்தர் நமக்காய் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எப்பவும் நம்ம சுற்றி தூதர்கள் உண்டு. அல்லேலூயா. நமக்குரிய தூதர்களை ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிறார். சரி, இதைத்தான் காலையில் நான் ஆண்டவரை தேட ஆரம்பித்தோன்னா ஆமோஸ் 5:6 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். பிழைப்பூட்டுகிற ஒரு தெய்வம், பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடுங்கள். வேதத்திற்கு அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டு அடைவார்கள். அதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் எண்ணத்தில் இருக்குது. எல்லாம் என்கிட்ட இருக்குது. அதிகாலையில் என்னை தேடினேன்னா என்ன எத்தனை பேர் அதிகாலையில் ஜெபிக்கிறோமோ அத்தனை பேருக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். காலையில் ஜெபிச்சுட்டு தானே வந்தேன். இந்த காரியம் ஏன் இப்படி நடந்தது? வேதத்தில் இருக்குது. ஆண்டவர் செய்வதெல்லாம் நன்மைக்கு தான் அவர் காரியத்தை செய்கிறார். சில காரியங்கள் நடக்கலை. ஐயோ, இதை நடக்கலையே, இது இப்படி நடந்துட்ட, கவலைப்படவே கூடாது. ஆண்டவர் மேன்மையை அங்கு வைத்திருக்கிறார். மேன்மையான ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கிறார். உயர்ந்த காரியங்களை செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, நீங்கள் பிழைப்பீர்கள், அவர் உங்களை கைவிடவே மாட்டார். உலகம் கைவிடும். ஆனால் இந்த உலகத்தில் இருப்பவரிலும் பெரியவரை நம்பினோம் என்றால் நமக்கு அங்கே ஆசீர்வாதம் உண்டு. இந்த உலகம் கைவிடும். வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர் பெரியவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறத காட்டிலும், இருக்கிற எல்லாவற்றையும் காட்டிலும் அவர் பெரியவராய் நமக்குள் இருக்கிறார். அவரை நம்புகிற வேளையில் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், ஏசாயா 55:6 கர்த்தரை கண்டு அடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார்,
கர்த்தரை கண்டு அடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். இது கண்டு அடையத்தக்க ஒரு சமயம். அவர் சமீபமாக இருக்கையில், அப்போன்னா ஒரு நாள் அவர் தூரமாக போகிறாரு. அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்க. கூப்பிடுகிற தூரத்தில் இருக்கிறாரு, சமீபமாக இருக்கிறாரு. சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கண்டு அடையத்தக்க சமயத்தில் நாம் வந்திருக்கிறோம். கண்டு அடையத்தக்க சமயம். இருக்கிற கொஞ்சம் பலன் இருக்கிறது, இருக்கிற கொஞ்சம் நாட்கள் இருக்கிறது, கொஞ்சம் சமயம் இருக்கிறது. அந்த டைமில் நீ ஆண்டவருக்கு என்ன செய்யணும் அதை செய். நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாய், உன் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். உன் தலைமுறையும் ஆசீர்வதிக்கப்படும். கால தாமதம் வேண்டாம் சகோதரனே, சகோதரியே. எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது உலகம், எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது, நாட்கள் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது. ஜனங்களுடைய நிலைமை பரிதாபம். எங்கே பாருங்க அழுகையின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது, அழுகையின் கூக்குரல் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நியூஸில் பார்க்குறோம், அங்கே இவ்வளவு இடத்து மரணம், இங்கே இவ்வளவு மரணம், இங்கே எவ்வளோ மரணம், இதுதான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கண்ட்ரியும் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், கர்த்தரை கண்டு அடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாக இருக்கிற அவரை நோக்கி கூப்பிடுங்க. அந்த டைம் வந்தாச்சு. அந்த டைம் நிர்விசாரம் வேண்டாம். நாளை பார்த்துக்கலாம், அடுத்த நாள் பார்த்துக்கலாம், இல்லை இன்றைக்கு ராத்திரியில் பார்த்து வேண்டாம். இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ இப்பொழுது கூப்பிடு. நீ கூப்பிட்டா என்றால் அவர் செவி கொடுக்கிறார். பின் விளைவுகளால் நீ வேதனை, கண்ணீர், பாடு, உபத்திரவம், வேதனை, என் மரணக்கட்டு இதை அனுபவிக்கணும்னு ஆண்டவர் விரும்பல. நீ ஆண்டவரை தேடு. நீ ஆண்டவரை தேடால் இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உன்னை விட்டு அப்புறப்படுத்துவார். என்னிடத்தில் வாருங்கள், என்னிடம் வாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறாரு. நீ என்னிடத்தில் வா. என்னிடத்தில் வந்தால், என்னை தேடினால் நீ கண்டு அடைவாய். நீ கண்டு அடைவது இந்த வேதனை அல்ல, கஷ்டம் அல்ல, பாடு அல்ல, உபத்திரம் அல்ல, வியாதி அல்ல. நீ என்னிடம் வந்தால், நீ என்னை தேடினால் நீ கண்டு அடைவது ஆசீர்வாதத்தை தான் நீ அடைவாய், மேன்மையானதை தான் நீ பெற்றுக்கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன் சமீபமாய் இருக்கிறேன், நான் உன்னை பாதுகாத்துக் கொள்வேன். சமீபம் ஒரு நாள் தூரமாய் மாறப்போகிறது. எச்சரிக்கை, எச்சரிக்கை. கர்த்தருடைய வார்த்தை இது. நீ சமீபமாக இருக்கையில் என்னை நோக்கி கூப்பிடு. ஒரு நாள் தூரமாய் போகிறது. அப்போ அம்மா எனக்கா ஜெபிங்க, அப்பா எனக்கா ஜெபிங்க. எங்கே எதுக்கு ஜெபிக்கணும்? பிள்ளைகள் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, வயசாகி போச்சு, ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், எவ்வளவு வசதிகள் இருந்தாலும், எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும், செழிப்புக்கு மேல் செழிப்பு, எல்லாவற்றுக்கு மேல் எல்லாம் இருந்தாலும் கூட யோபை விட்டு அவனுடைய ஆஸ்திகள், ஐஸ்வர்யம், மேன்மை எல்லாம் ஒரு நாள் அவனை விட்டு போய்விட்டது. ஆனால் அவன் சொன்னான், கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார். நம்ம எனக்கு சொல்ல முடியுமா? இன்றைக்கு நாம் சொல்ல முடியுமா? எவ்வளோ பரிதாபமான ஒரு நிலைமைக்கு நேராய் இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிறது. ஜனங்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவரை தேடுங்கள். ஆனாலும் கூட தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்காய் கர்த்தர் சொல்லுகிறார். எடுத்து வாசிங்க, மத்தேயு 28:20. மத்தேயு 28:20, மேத்யூ 28:20. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை இதுதான். பலப்படுத்துகிற வார்த்தை, அவர்களை நிற்கச் செய்கிற வார்த்தை, அவர்களை பேசச் செய்கிற வார்த்தை, அவர்களை அசைய செய்கிற வார்த்தை, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை. கர்த்தரை கண்டு அடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். தேவனே, ஆண்டவரை தேடுகிறவரை நீர் கைவிடுகிறதில்லை. அந்த கைவிடாதவர் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் வரைக்கும், கடைசி வரைக்கும் நான் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். கூட கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளை ஒரு நாளும் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவரை தேடுவதற்கு முன்பாக 2 காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதை நாம் செய்துவிட்டு ஆண்டவரை தேடுகிற வேளையில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். முதல் குறிப்பு, அறிக்கையிட்டு கர்த்தரை தேடுங்கள். அறிக்கையிட்டு ஆண்டவரை தேடுங்கள். சங்கீத புஸ்தகம் 51ஆம் அதிகாரம்
1வது வசனம், சங்கீதம் 51:1, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். ஏன் இறங்கணும்? மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். அறிக்கையிட்டு ஜெபிக்கணும், ஆண்டவரே என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், எனக்கு இறங்கும். அறிக்கை இடுகிறார், என் மீறுதல்கள். அதே போல சங்கீத புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன். 32:5, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், அறிக்கை இடுகிறேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கை இடுகிறேன். அறிக்கையிட வேண்டும், அறிக்கையிட்டு ஜெபிக்க வேண்டும். எல்லாத்தையும் இருதயத்துக்குள்ள பூட்டி வைத்துவிட்டு, நினைவுக்குள்ள பூட்டி வைத்துவிட்டு, அதன் பிறகு ஆண்டவரை நோக்கி அறிக்கை இட்டோம் என்றால் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியாது, பாவம் மன்னிக்கப்பட மாட்டாது. 51:1 சொல்லுகிறார், என் மீறுதல்களை அறிக்கை. மீறுதல்னா என்னது? மீறுதல்கள் என்றால் என்ன? ஆண்டவரே இந்த ஒரு தடவை நான் மன்னிச்சிரு ஆண்டவரே, இனி நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன். ஆண்டவரும் மன்னிப்பார். நாட்கள் செல்ல செல்ல திரும்பவும் பழைய காரியம் வழி, அதான் மீறுதல். திரும்பவும் அந்த காரியத்தை செய்வது மீறுதல். முதல்ல அறிக்கை ஏற்றுவோம், ஆண்டவரே என் மீறுதல்களை நீங்கள் என்னை சுத்திகரியும். கர்த்தர் சுத்திகரிச்சிருவார். அவருக்கு இரத்தத்தை எல்லாம் தலையில் மேலே ஊற்றி உடம்பெல்லாம் இரத்தத்தால் கழுவி சுத்திகரிப்பார். கொஞ்ச நாள் கழியட்டும், இந்த வாழ்க்கை எனக்கு நல்லா இல்லை, பழைய சுகம் வரல, பிசாசு பக்கத்தில் வந்து நிற்பான், பரவாயில்ல நீ வா, நீ விரும்பினதை நான் உனக்கு தருவேன்னு அவன் கூட்டிகிட்டு போயிடுவான். இப்படி மீறுதல் தான் ஒரு பாவம். அவன் சொல்லுகிறார், என் மீறுதல் நீங்கள் என்னை சுத்திகரியும். 2வது சங்கீத புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 2வது வசனம், சங்கீதம் 51:2, என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவும் ஆண்டவரே, என் பாவமற என்னை சுத்திகரியும். என் பாவத்தை அறிக்கை இடுகிறேன், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். முதலாவது கவனிச்சுக்கோங்க, மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். 2வது சொல்கிற அக்கிரமம் நீங்க பாவமற என்னை கழுவி சுத்திகரியும். அவனுக்கு தெரியும், சங்கீதக்காரனுக்கு, இவர் கழுகுனாதான் எனக்கு சுத்திகரிப்பு உண்டு. பாவம் செய்து விட்டு ஒரு 10 குடம் தண்ணி எடுத்து தலையில் ஊற்றிட்டு வீட்டுக்கு வந்தோன்னா சுத்திகரிப்பு கிடையாது, பாவம் மன்னிக்கப்படாது. பாவம் மன்னிப்பதற்கு ஒரே ஒரு வழி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வந்து நின்று அறிக்கையிட்டு சுத்திகரிப்பை பெற்றுக்கொண்டால்தான் பாவம் மற கர்த்தர் சுத்திகரித்தார் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும். சுத்திகரிப்பு. ஆனால் சுத்திகரித்த பின்பு பழையபடி சென்றோம் என்றால் பரிதாபமான ஒரு நிலைமை, வேதனைக்குரிய ஒரு காரியம் அங்கே உருவாகிறது, தப்பவே முடியாது. 3வது சொல்லுகிறார், 51:4 சொல்லுகிறார், தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். தேவரீர் ஒருவருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன், உமக்கு நீர் எது செய்யாதேன்னு சொன்னீரோ அதை நான் செய்தேன், அது உமக்கு விரோதமாய் நான் செய்த காரியம். ஆனாலும் கூட உம்முடைய கண்களுக்கு முன்பாக எப்பொழுதும் ஆண்டவருடைய கண்கள், தேவ பிள்ளைகளை நினைத்து கொள்ளுங்கள், ஆண்டவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாக இருக்கிற, பார்த்துட்டே இருக்காது. பூமி எங்கும் ஆண்டவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலும் ஆண்டவர் நம்மேல் நோக்கமாக இருக்கிறார், நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். உம்முடைய கண்களுக்கு முன்பாய் யாருக்கும் தெரியாது, இது நாம் பண்ணுறது யாருக்கும் தெரியாது. ஒன்று செய்யலாம், தலை வரைக்கும் ஒரு பெரிய பெட்ஷீட்டை போட்டு, இல்லை ஜமுக்காலம்னு சொல்லுவாங்கள்ல, ஜமுக்காலத்தை போட்டு மூடிட்டு செய்தாலும் கூட வேதம் சொல்லுகிறது, வார்த்தை உமது கண்களுக்கு முன்பாய் பொல்லாங்கானதை நடப்பித்தேன். அறிக்கையிட்டு ஜெபிக்கணும். தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நின்று, மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே, என் பாவம் இதெல்லாம் நான் அறிக்கை செய்த ஆண்டவரே, உமக்கு மீறின ஆண்டவரே, மீறுதல்களை நான் இப்போ அறிக்கை எடுக்கிறேன் கர்த்தாவே.
அக்கிரமத்தை, பாவத்தை நான் அறிக்கையிடுகிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு விரோதமான பாவத்தை செய்தேன், பொல்லாங்கானதை செய்து ஆண்டவரே அறிக்கை எடுக்கிறேன். ஆண்டவரே மட்டும் இல்லை, சங்கீதம் 51:3 பாருங்க. நான் செய்த எல்லா காரியத்தையும், என் மீறுதல் நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும். நான் கேட்குறேன், நமக்கு முன்னால் யார் நிற்கணும்? கர்த்தர் நிற்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிற்கணும். நம்மை உருவாக்குறவர் நமக்கு முன்னால் நிற்கணும். அவர் நின்னாதான் நமக்கு ஆசீர்வாதம். சொல்லுகிறார், என் மீறுதல் நான் செய்த எல்லாத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. அது என்னை விட்டு போகலை, என் பிரெயினுக்குள்ளுக்கு இருக்குது. என் கரங்கள் செய்த பாவம், என் கால்கள் செய்த பாவம், என் கண்கள் செய்த பாவம், என் நினைவுகள் செய்த பாவம் எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். இப்போ இந்த எல்லாம் மொத்தமாக இந்த பாவம் எனக்கு முன்னால், இவ்வளோ பரிதாபமான நிலைமை பாருங்கள். பாவம் தொடரும். இப்போ எல்லாம் முன்னால் நிற்குது. நான் இந்த பக்கம் திரும்பினாலும் எனக்கு முன்னால் நிற்கி, சரி அங்கே தான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு இடது பக்கம் திரும்பினாலும் எனக்கு முன்னால் நிற்குது. பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என்னை சுத்திகரியும் ஆண்டவர் என கதறுகிறான் சங்கீதக்காரன். ஒரு தேவ மனிதன் மூலமாய், தேவன் அனுப்பின ஒரு மனிதன் மூலமாய் அந்த எச்சரிப்பை பெறுகிறான். இன்றைக்கும் இந்த தேவ செய்தி ஒரு எச்சரிப்பாக இருப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. என் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாய் நிற்கிறது. எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. நம்முடைய வார்த்தைகள் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் ரெக்கார்டாக இருக்குது. இல்லை ஆண்டவரே, நான் சொல்லல ஆண்டவரே, சொல்ல முடியாது. அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் கிடையாது. நம்ம பொய் சொன்னாலும் அவர் அறிந்து கொள்வார். அறிக்கையிட்டு ஜெபிக்கணும். சங்கீதம் 51 இதெல்லாம் சொல்லிட்டு சங்கீதம் 51:14 அவன் சொல்லுகிறான். சங்கீதம் 51:14, தேவனே என்னை ரட்சிக்கும் தேவன், நீர் ஒருவர் தான் என்னை ரட்சிக்க முடியும், காப்பாற்ற முடியும். ரட்சிப்பு என்றால் காப்பாற்றப்படுதல். ஆண்டவரே, என் தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும் ஆண்டவரே. அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். இப்போ பாட முடியாமல் இருக்கிறேன். இந்த பாவம் என்னை மேற்கொண்டிருக்கிறது, என் மீறுதல் என்னை மேற்கொண்டிருக்கிறது, என் அக்கிரமம் என்னை மேற்கொண்டிருக்கிறது, உமக்கு விரோதமான செய்த காரியங்கள் எல்லாம் என்னை பொல்லாங்கு என்னை மேற்கொண்டிருக்கிறது. அப்பா, ஒரே ஒரு விசை என்னை ரட்சியும் ஆண்டவரே, ரட்சியும் ஆண்டவரே. தாவீது தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதன் தான். ஆடு மேய்த்துட்டு இருந்தவனை என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லி ஆண்டவர் மேலே கொண்டு உட்கார வச்சார், அரியணையில் கொண்டு வைத்தார். தேவனுடைய அன்பை ருசித்து பார்த்தவன், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சங்கீதம் 32-34 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ருசித்து பார்த்தவன். ஆனால் விழுந்துட்டான். இப்போ எழும்ப முடியாமல் இருக்கிறான். அவன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே என்னை ரட்சிக்கும் தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கி விடும். என் நாவு உம்முடைய நீதியை மறுபடியுமாய் கம்பீரமாய் பாட எனக்கு உதவி செய்யும். அறிக்கையிட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரை தேடுங்க. சுத்த இருதயத்தை தந்து தேவன் கைவிடாதிருப்பார். ஆமென். ஒரு சுத்த இருதயம் எனக்கு வேணும். எல்லாருக்கும் முன்பாக என் இருதயம் சுத்தமாக இருக்கணும். எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு முன்பாக அறிக்கையிடுங்க. எல்லாவற்றையும் அறிக்கையிடுங்க. நிச்சயமாய் நமக்கு ஜெயமுண்டு. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடையவே மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ அவரிடத்திலிருந்து இரக்கம் பெறுவான். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிறார். அந்த சுத்திகரிப்பை தேவன் தர வல்லவராக இருக்கிறார். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். முதலாவதாக அறிக்கையிட்டு கர்த்தரை தேடுங்கள். இரண்டாவதாக முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுங்கள். அறிக்கையிட்டாச்சு. அறிக்கையிட்டு இப்போ இந்த இருதயம் எப்படி இருக்கு? சுத்தமாக இருக்கு. எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு ஒரு மன சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு எழும்பி இனி ஆண்டவரை தேடுங்க. எரேமியா 29:13, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடி. ஆண்டவர் எப்படிப்பட்ட இருதயத்தை விரும்புகிறார்?
முழு இருதயம், பாதி இருதயம் இல்லை. பாதியை கொஞ்சம் மறைச்சி வச்சுட்டு நம்ம இருதயத்தையும் நம்ம பார்த்தது கிடையாது, அடுத்தவங்க இருதயத்தையும் நம்ம பார்த்தது கிடையாது. ஆனால் எல்லாருடைய இருதயத்தையும் பார்த்தவர் சொல்லுகிறாரு, நீ முழு இருதயத்தோடு என்ன தேடும். முழு நம்ம இருதயம் எவ்வளோ அளவு இருக்குமா தெரியுமா உங்களுக்கு? ஹார்ட் கைப்பிடி அளவு, கைப்பிடி அளவு தான் இருக்குது. ஆனால் அது செய்கிற வேண்டா வேலை என்ன தெரியுமா? எவ்வளோ வேண்டாத வேலைகள் அது செய்யுது. உலகத்தில் இருக்க எல்லா ரபிஷும் குப்பையும் அங்கே இருக்கும், அதுக்குள்ளுக்கு போயிடும். எல்லாத்தையும் அதை அடக்கி வச்சுட்டு இருக்குது. அடக்கி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றிட்டு இருக்கு. வெளியேற மனுஷனுடைய நிலைமை பரிதாபமான ஒரு நிலைமைக்கு நேராக செல்லுகிறது. ஆனால் இங்கே முழு இருதயத்தோடு நான் உம்மை தேடுகிறேன் ஆண்டவரே. இப்போ இந்த இருதயத்தில் இருக்கிற எல்லா குப்பையும் நீர் எடுத்து வெளியே போட்டு விட்டீர். என்னால் போட முடியாது, என் இருதயத்தை எனக்கு தொட முடியாது, ஆனால் உமக்கு தொடலாம் ஆண்டவரே. நீ தொட்டு இந்த இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்து வெளியே போட்டுட்டீர். உம்மை தேடுவேன், உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக வந்து நிற்பேன். கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடுங்க. ஆண்டவரை ஆராதிக்கிற வேளையில், துதிக்கிற வேளையில், பாடுகிற வேளையில் முகத்தை பார்த்து அந்த பிரசன்னம் மகிமை, நம்முடைய ஆண்டவருடைய பிரசன்னமும் மகிமையும் நம்ம மேலே காணப்படணும், நம்முடைய முகத்தில் காணப்படணும். ஏதோ ஒன்று உள்ளுக்கு இருந்து அதை அரிச்சிட்டே இருந்தால் இந்த பிரசன்னம் மகிமை சந்தோஷம் நம்ம முகத்தில் பார்க்கவே முடியாது. இறுகி போன ஒரு முகத்தோடு நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம் என்றால் ஏதோ ஒன்று உள்ளுக்கு இருக்குது. ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் போகாது, அந்த அபிஷேகம் போகாது, ஆண்டவருடைய அன்பு போகாது. இருதயத்துக்குள்ளே இருக்கிற காரியங்கள் இருதயத்துக்குள்ளே தான் இருந்துகிட்ருக்கும். இதை தூக்கி வெளியே எறிஞ்சிட்டு வீட்டிலேருந்தே ஜெபம் பண்ணிட்டு வாங்க. ஆண்டவரே உண்மை ஆராதிக்க போகிறேன், ஆண்டவர் உண்மை துதிக்க போகிறேன் கர்த்தாவே. என் பாடுகள் உமக்கு தெரியும், கஷ்டங்கள் உமக்கு தெரியும், உபத்திரங்கள் தெரியும். ஆனால் உலகத்தின் அசுத்தங்கள் எல்லாவற்றையும் நான் அப்புறப்படுத்தி விட்டேன். முழு இருதயத்தோடு ஆலயத்தில் சென்று நான் உண்மை தேடப் போகிறேன் ஆண்டவரே. தேடுகையில் நீங்கள் கண்டு அடைவீர்கள், கண்டு பிடிப்பீர்கள். ஆண்டவரே வாரும் ஆண்டவரே, என் உள்ளத்தில் அது வாசமாகிடும் கர்த்தாவே. நட வித்தியாசமாகும், பேச்சு வித்தியாசமாகும், பார்வை வித்தியாசமாகும், நம்ம செய்கிற காரியங்கள் வித்தியாசமாகும். எல்லாவற்றும் கர்த்தர் ஒரு மேன்மையை படிப்படியாய் தந்து நம்மை உயர்த்தவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவரை பாருங்க, மரண பரியந்தம் வரைக்கும் தன்னை தாழ்த்தினார். மரண பரியந்தம் வரைக்கும் தன்னை தாழ்த்தினார். ஆண்டவருக்கு ஒரு வார்த்தை சொன்னால் அப்போ நிச்சயம் அந்த வார்த்தையே ஆகும், நடக்கும். அது தேவன் விரும்புகிற இருதயமாய் நம்முடைய இருதயத்தை நாம் மாற்றினோம் என்றால், மாற்றி தேடினோம் என்றால் நம்முடைய இருதயம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் இதுக்குள் வாசமாகி, இன்னைக்கு ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார், நம்முடைய இருதயத்துக்குள் அவர் வாசமாகி நம் மூலமாய் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமேன், ஆமேன். இருதயத்தின் நினைவுகளால் தள்ளப்பட்டு தங்களை அந்த தள்ளப்பட்ட நிலைமைக்கு அர்ப்பணித்தவுடைய நிலைமை பரிதாபமான ஒரு நிலைமையாய் காணப்படுகிறது. உலகத்தை நம்பினேன், உலகம் என்னை ஏமாற்றி விட்டது, சந்தோஷத்தை இழந்து விட்டேன், சுகத்தை இழந்து விட்டேன், சமாதானத்தை இழந்து விட்டேன். இன்றைக்கு அலைந்து திரிகிறவர்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீங்க. இவர்கள் கிறிஸ்தவர்கள் தான், கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர் தான். ஒரு காலத்தில் இன்றைக்கு அலைந்து திரிகிறாங்க. ஆண்டவரும் இல்லை, ஆராதனையும் இல்லை, தேவ பயமும் இல்லை. தன் குடும்பத்துக்கு எதிர்கால சந்ததிக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு நினச்சா பரிதாபமாய் காணப்படுகிறது. பிசாசு அந்த இருதயத்தை ஆளுகிறபடினால் அந்த இருதயம் அப்படியே மாறிவிடுகிறது. ஆனால் ஆண்டோட பிள்ளைகளுக்கு அப்படி அல்ல. இந்த தீங்கும் தீமையிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கி அவனை ஆசீர்வதிக்கிறார். சமாதானத்தோடு அந்த இருதயங்களை வாழச் செய்கிறார். இயேசுவை தேடும்போது, முழு இருதயத்தையோடு ஆண்டவரை தேடும்போது நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகள், விருப்பங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு நிறைவேற்றி கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அறிக்கையிட்டு ஆண்டவரை தேடுங்கள், முழு இருதயத்தோடு தேடுங்கள். இந்த ரெண்டு காரியத்தையும் செய்கிற வேளையில் மூன்றாவது ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். சங்கீதம் 34:10 யாவருக்கும் தெரிந்த சங்கீதம். மனப்பாடமாக யார் சொல்ல முடியும்? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, அறிக்கை செய்து ஜெபித்து மன்னிப்பை வாங்கிவிட்டு ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமேன், ஆமேன். ஒரு நன்மையும் குறைபடாது. அறிக்கையிட்டு கர்த்தரை தேடுங்கள், முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடுங்கள். கர்த்தர் உனக்கு மேய்ப்பராய் இருந்து, கவனித்துக் கொள்ளுங்க, கர்த்தர் உனக்கு மேய்ப்பராய் இருந்து
உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையையும் கிருபையும் அவர் தருவார். இந்த 2 காரியத்தை செய்கிற வேளையில் நீ அறிக்கையிட்டு கர்த்தரை தேடினால் 1, முழு இருதயத்தோடு நீ கர்த்தரை தேடினால் 2, கர்த்தர் உன் மேய்ப்பராயிருந்து உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர உன்னை ஆசீர்வதிக்கிறார். உன் ஜீவிய காலம் முழுவதும் ஒரு நன்மையும் குறைபடவே குறைபடாது. எஸ்ரா சொல்லுகிறாரு, எஸ்ராவுக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்குறாரு. பேஜ் நம்பர் 599 எஸ்ரா 8:22. அதில் மத்திய பாகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, முதல்லேருந்தே படிக்கிறான். எஸ்ரா 8:22. வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவிடத்தில் சேவகரையும் குதிரை வீரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எஸ்ரா கர்த்தரை நம்புகிறவன். எஸ்ரா சொல்லுகிறார், சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாட்ட சேவகரையும் குதிரை வீரையும் கேட்கறதுக்கு வெட்கப்பட்டிருந்தேன். ஏன்னா எங்கள் ஆண்டவர் பெரியவர், எங்கள் ஆண்டவர் யுத்தத்தில் வல்லவர், யுத்தத்தில் சிறந்தவர். அதனால் இவர்கிட்ட கேட்கறதுக்கு நான் வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிற எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. ஆமீன். போதும். எங்கள் தேவனுடைய கரம் அவரை தேடுகிற எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிற, நன்மையை கொடுக்கிற கரத்தை தரிசனத்தின் மூலமாய் பார்த்தவன். அவன் சொல்லுகிறான், நான் ராஜாட்ட போய் இதெல்லாம் கேட்கறதுக்கு வெட்கமாக இருந்து, ஆனால் எங்கள் தேவனுடைய கரம், நான் ஆண்டவரை தேடினேன்னா ஆண்டவர் எனக்கு நன்மை அந்த கரத்தை பார்க்கிறார். அந்த கரத்தில் நன்மைகள் இருக்கிறது. அந்த நன்மைகளை நான் ராஜாவிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது, என் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வேன். ராஜாவிட்ட கேட்டால் நான் வெட்கப்படுவேன். ஆனால் என் ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஆண்டவர் என்னை வெட்கப்படுத்த விடவே மாட்டார். நன்மையாக இருக்கிறது. அவர் எனக்கு நன்மை செய்கிற கரம். பிரியமானவர்களே, ஜெபிக்கிற வேளையில் ஆண்டவரை பார்த்து ஜெபியுங்க. ஆண்டவருக்கு முன்பாக நின்று ஜெபியுங்க. ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து ஜெபியுங்க. நீங்கள் ஜெபிக்கிற வேளையில் அந்த கரத்தை பார்ப்பீங்க, அந்த தழும்புகள் நிறைந்த கரத்தை பார்ப்பீங்க, அந்த கரத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீங்க, அந்த ஆண்டவருடைய முகத்தை நீங்கள் பார்ப்பீங்க, அந்த பிரசன்னத்தை நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடுனீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு முதலாவது செய்யக்கூடிய காரியம் நன்மை செய்கிறவராய் வருகிறார். ஒரு கிஃப்ட்டு. இதெல்லாம் விட்டுட்டு என் பிள்ளை என்னை தேடி வந்துட்டு, இதெல்லாம் ஒழிச்சிட்டு என்னை தேடி வந்துட்டு, என் பிள்ளையை நான் சுத்திகரித்து விட்டேன். இப்போ என் பிள்ளைக்கு என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். எஸ்ரா கேட்க வெட்கப்பட்டிருந்தான். இன்றைக்கி பாருங்கள், சில காரியத்துக்கு நம்ம மனுஷனை தேடி போகிறோம், மனுஷிகளை தேடி போகிறோம். அவர் பெரியவர், அவர் நல்லா செய்வார், இவர் நல்லா செய்வார், தேடி போகிறோம். இவன் ஒரு தேவனுடைய மனிதன் அவன் வெட்கப்பட்டான். ராஜாட்ட போய் எனக்கு துணை செய்யும், எனக்கு சத்துருவை விளக்கும் அப்படின்னு கேட்குறதுக்கு வெட்கப்பட்டானா. சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க அவன் வெட்கப்பட்டானா. போகிற இடத்துல வெட்கப்பட்டு வரோம்ல, சொல்கிறாங்கல்ல, கொஞ்சம் முன்னாடி வந்திருப்பீங்கன்னா நான் உங்களுக்கு இதை தந்திருப்பேன், கொஞ்சம் முன்னாடி தான் ஒரு ஆளுக்கு இந்த உதவியை செய்தேன். அவர் கஷ்டப்படுறேன்னு கேட்டார், சரி போன முகத்தோட வரமாட்ட, நீ உன் முகத்தை உன் தலையை கீழே போட்டுட்டு வருவா, ஆனால் முழங்கால் படி போட்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்னாடி 1 நிமிடம் ஜெபம் பண்ணு. இன்னைக்கு சொல்லுகிறேன், யாக்கோபு 1:17 உங்கள் முன்னால் உங்கள் எல்லாருமே நான் வச்சு தான் ஜெபிக்கிறேன். யாக்கோபு 1:17 1 நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாய் ஒரு சுத்த இருதயத்தோடு நீ ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாய் பார்ப்பாய் என்றால் யாக்கோபு 1:17 அந்த ஆசீர்வாதம் உங்கள் மேலே இறங்கி வரும். யாக்கோபு 1:17 பேஜ் நம்பர் 312, 312வது பக்கம், பேஜ் நம்பர் 312. யாக்கோபு 1:17 எல்லாரும் சத்தமாக வாசிப்போமா? நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை, யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுவோமா? நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து தேவன் உங்களுக்காக உண்டாக்குகிறார்.
அதை தான் இவர் சொன்னார், எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிற எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. அவர் உண்டாக்கி ஜோதிகளின் பிதாண்டத்திலிருந்து அதை இறக்கி கொண்டு வருகிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவற்றை யாதொரு மாற்றமும் இல்லை. சொன்னதை நிறைவேற்றுகிற தேவம், அவரிடம் யாதொரு மாறுதலும் இல்லை, யாதொரு வேற்றுமை. இவன் பெரியவன் சிறியவன், இவன் எல்லாத்தையும் அழிச்சிட்டான். இளையகுமாரன் திரும்ப வருகிறான், எல்லாத்தையும் அழிச்சிட்டு வாரான். ஆனால் அந்த தகப்பனுடைய இருதயம் தன் மகனை தேடி தினமும் அதிகாலையில் வெளியே போகுமா. ஏனென்றால் என் மகன் வரப்போகிறான். இன்னொன்று, அவன் தகப்பனுக்கு விரோதமாக அந்த ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் அழித்தவன். அவன் வருகிற வேளையில் அந்த ஜனங்கள் பார்த்துட்டாங்கன்னா கல்லறிஞ்சு கொண்டு போடுவாங்க. தீமை செய்கிறவர்கள் அந்த இடத்துல, நாட்டில், தேசத்தில் இருக்கக்கூடாது, கொன்று போடுவாங்க. இவன் தூரத்தில் இந்த மகனை பார்க்குறான். பார்த்து கூப்பிட்டு முதல்ல அவனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறான். என்னது? அவனை கட்டி அணைத்து முத்தம், இவன் எனக்குரியவன், முத்தம் முதல் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் தான். கொடுத்து வீட்டுக்குள்ளே கொண்டு வரான். யாதொரு மாற்றமும் இல்லை, யாதொரு வேற்றுமை இல்லை. இவன் இவ்வளவு செலவு பண்ணிட்டானே, இவ்வளவு ஆசைப்படுத்திட்டானே. சொன்னதை நிறைவேற்றுகிறவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம். ஆமீன். அறிக்கையிட்டு ஜெபியுங்க. இரண்டாவது, முழு இருதயத்தோடு ஜெபியுங்க. மூன்றாவது, ஜோதியின் பிதாண்டத்திலிருந்து இறங்கி வருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு தான் நீங்கள் எழும்புவீங்க. வசனத்தின்படி நான் சொல்லுகிறேன், வசனத்தின்படி நான் சொல்லுகிறேன். இந்த கர்த்தரின் கரம் நன்மையை தந்து உங்களை ஆசீர்வதிக்க நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா, கர்த்தரின் கரத்தில் அவங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா, பரத்திலிருந்து சோதியின் பிதாண்டத்திலிருந்து இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் சொல்லுகிறார், எவ்வளவாய் தூரமாக போனாலும் நீ திரும்பி வா, உங்களுக்கு குறித்திருக்கிறதை நான் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உனக்கு என்னெல்லாம் நான் குறிச்சிருக்கிறேனோ அதெல்லாம் நான் உனக்கு நிறைவேற்றித்தாரேன். பிரியமானவர்களே, நம்முடைய வாஞ்சை விருப்பம் எல்லாம் கர்த்தருக்குள் நான் சந்தோஷமாக இருக்கணும். ஆமேன். கர்த்தருக்குள் நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் அழிந்து போகும், எல்லாரும் கைவிட்டுருவாங்க. ஆனால் கர்த்தர் ஒருபொழுதும் நம்மை கைவிடவே மாட்டார். அவரை உறுதியாய் பிடித்து கொள்ளுங்க, ஆண்டவரை தேடுங்க. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என்னை சுத்திகரியும் சொல்கிறதுல தவறே கிடையாது. உண்மையை சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறதுல தவறே கிடையாது. ஆண்டவர் அதான் சொல்கிறார், வாக்குத்தத்தமா, என்னை தேடு, நான் உன்னை கைவிட மாட்டேன், என்னை தேடு, நான் உன்னை கைவிட மாட்டேன், என்னுடைய நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தர் பிழைப்பூட்டுகிறார். எல்லாம் போயிடுச்சு, பரவாயில்லை, கர்த்தர் என்னை பிழைப்பூட்ட வல்லவராக இருக்கிறார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், என் அப்பரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஜோதியின் பிதாண்டத்திலிருந்து இறங்கி வருகிற அந்த நல்ல ஆசீர்வாதம் உங்கள் சிரசின் மேல் தங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? நான் யாரையும் குற்றவாளின்னு சொல்லல, குற்றம் நமக்குள்ள இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். தவறுகள் நமக்குள்ள இருக்கிறது, பாவங்கள் நமக்குள்ள இருக்கிறது, அக்கிரமங்கள் நமக்குள்ள இருக்கிறது. இந்த காரியத்தை நான் செய்தா என்ன யாருக்கும் தெரியாது, அது தேவனுக்கு விரோதமான பாவம். கர்த்தருடைய கண்கள் நம்ம நோக்கமாக இருக்கிறது. பிரியமானவளை அறிக்கையிடுவோம். அடுத்த நிமிடம் நமக்குரியது கிடையாது, அடுத்த நிமிஷத்தை நம்ம நம்ப முடியாது. ஆனால் எனக்கு அடுத்ததாக என் பக்கத்தில் இருக்கிறத நான் நம்புவேன், நான் விசுவாசிப்பேன். என கர்த்தர் என்னை கைவிடவே மாட்டார். தேவருக்கு விரோதமான பாவம் பொல்லாப்பெல்லாம் செய்தன்னு சொல்லிட்டு அவன் ஆண்டவற்றை கேட்குறான், தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே. கர்த்தர் பிழைப்பூட்டினார். ஒன்று நினைத்து கொள்ளுங்க, இன்னைக்கு சரீரத்தில் எவ்வளோ பாடுகள், உபத்திரங்கள், வேதனைகள், எவ்வளோ அவமான நிந்தனைகள், காரியங்கள் நம்ம அனுபவிச்சுட்டு இருந்தாலும் கர்த்தர் படிப்படியாய் ஒவ்வொன்றையும் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். மாற்றுவார். ஆண்டவரை தேடுகிறவர்களை அவர் கைவிட மாட்டார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஏனென்றால் அவரே சொல்லியிருக்கிறார், இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும்
நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், உங்களுடனே கூட இருக்கிறேன், உங்களுடனே கூட இருக்கிறேன். முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்கள் என்றால் என்னை கண்டுபிடிப்பீர்கள், என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த காலை வேளையில் இயேசுராஜ் சொன்னது போல ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களும் துணை கேட்கவோ, இல்லாவிட்டால் ஆண்டவரை சேவகரை குதிரைவில் அனுப்பவோ, ஆண்டவரே ராஜாவிடத்தில் போய் கேட்கவோ, வசதி படைத்தவிடத்தில் போய் கேட்க விரும்பல. ஆண்டவரே, எங்கள் தேவனுடைய கரம் உம்மை தேடுகிற எங்கள் எல்லார் மேலும் நன்மையாக இருக்கிறதப்பா, நன்மையாக இருக்கிறது, நன்மையாக இருக்கிறது. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தெய்வமே, இந்த நாளிலிருந்து தகப்பனே ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதத்தை, வித்தியாசமான காரியங்களை கர்த்தர் தகப்பனே எங்கள் ஜனத்தின் மீது நீ செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நன்மையான எல்லா காரியங்களும், எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகிறதாமே, பரத்திலிருந்து உண்டாகிறதாமே. ஆண்டவரே, உண்டாக்கும் ஆண்டவரே, உம்முடைய கருத்தினால் அவைகளை உண்டாக்கும் ஆண்டவரே. அது ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய சிரசு மேல் அமரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இதுவரைக்கும் அனுபவித்த எல்லா சபிக்கப்பட்ட சாப பாவ கிரியைகளிலிருந்து ஆண்டவரே, முன்னோர் செய்த பாவ சாபத்திலிருந்து ஒரு பரிபூர்ண விடுதலை இந்த நாளில் என் தேவன் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். இவருடைய சந்ததிக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறணும் கர்த்தாவே. அந்த சந்ததி அடுத்த தலைமுறைக்கு ஆசீர்வாதமாய் மாறணும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன். அறிக்கையிட்டு ஜெபிக்கிற வேளையில் கர்த்தாவே, அந்த அறிக்கையின் நிமித்தமாய் மன்னித்து, இயேசுவின் நாமத்தால் மன்னித்து, என் ராஜாவே, முழு இருதயத்தோடு தேடுகிற வேளையில் அந்த இருதயத்தை உமக்கு சொந்தமாக்கி சுத்திகரித்து இந்த இருதயத்தில் கர்த்தர் வாசம் செய்து உங்களுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த இருதயத்துக்குள்ளே உறைந்து கிடக்கிற கற்பாறை போல காணப்படுகிற அந்த சபிக்கப்பட்ட கிரிகளை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டு உங்களுடைய பிள்ளைகளை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ரட்சிப்பின் தேவனே, இது அனுக்கிரக காலம் ஆண்டவரே, இது ரட்சண்ய நாள் ஆண்டவரே. இந்த அனுக்கிரக காலத்தில் ரட்சண்ய நாளில் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். காலம் சமீபமாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ள ஒரு இருதயத்தை ஒவ்வொருவருக்கு நீ தரும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அந்த மரத்து போன கல்லான இருதயங்களை மாற்றி ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயத்தை தேவன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தேவனே, உமது கிருபையின்படி ஒவ்வொருவருக்கும் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இரக்கம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உலகத்தால் கைவிடப்பட்ட குடும்பங்கள் ஆண்டவரே, தங்கள் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோரால் கைவிடப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே, நண்பர்கள், உறவுகள் நிமித்தமாய் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற பிள்ளைகள், வேதம் சொல்லுகிறது உம்மை தேடுகிற வேளையில் நீர் அவரை கைவிடுகிறது என்று உணர்ந்து தேடும்படியாய் உணர்வுள்ள இருதயத்தை தேவன் தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள் ஆண்டவரே. அந்த நாமத்தை கர்த்தர் வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தரை தேடுங்கள், பிழைப்பூட்டுகிற தேவத்தின் மூலமாய் நீங்கள் பிழைப்பீர்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிழைப்பூட்டும் ஆண்டவரே, பிழைப்பூட்டும் ஆண்டவரே, பிழைப்பூட்டும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் கர்த்தாவை இழந்து தனிமையிலே விரட்டப்பட்ட ஆண்டவரை, துரத்தப்பட்ட இருதயம் நொறுங்கி இருக்கிற இருதயம் கர்த்தாவே இருக்கிறதோ என்று கர்த்தாவே ஆண்டவரை சிந்திக்கக்கூடிய அளவில் இன்னைக்கு துக்கத்திலும் கவலையிலும் பாடுகளும் வேதனைகளும் நோயிலும் சாபத்திலும் கடன் பிரச்சனையிலும் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். எந்தெந்த இருதயங்களை திருப்ப வேண்டுமோ அந்தந்த இருதயங்களை கர்த்தர் திருப்பும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. பிசாசினால், சாத்தானால், பொல்லாத மனிதர்களால் எந்தெந்த இருதயங்கள் கட்டப்பட்டிருக்கிறதோ அந்த இருதயங்களை அந்த கட்டுகளிலிருந்து கர்த்தர் தாமே விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். மனுஷனால் கூடாதவைகள் தான் என் தேவனால் எல்லாம் கூடும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு புது சிருஷ்டியாக்கும் ஆண்டவரே. குடும்பத்துக்கு முதலாவது ஆசீர்வாதமாய் மாற்றும் கர்த்தாவே. சபைக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும் கர்த்தாவே. இயேசுவே, நீர் மாற்ற வல்லவராக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நம்பி ஜெபிக்கிறேன் அப்பா, உம்மை நம்பி கேட்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, சகல நாட்களில் நான் இருப்பேன் என்று சொன்னீரே. இருக்கிறேன், நீர் இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளாய் மாறட்டும். இந்த நாள் ஒரு விடுதலை நாளாய் மாறட்டும்.
இந்த நாள் ஒரு இரக்கத்தின் நாளாய் மாறட்டும். இந்த நாள் ஒரு பிழை பூட்டுகிற ஒரு நாளாய் மாறட்டும். நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் நன்மையினால் நிரப்பப்படுகிற ஒரு நாளாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால எல்லா வீடுகளிலும் கர்த்தாவே உம்மை அறிக்கையிட்டு இருதயத்தோடு தேடுகிற ஒவ்வொரு இல்லத்தையும் உம்முடைய நன்மையினால் நீ நிரப்புவீராக தகப்பனே. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகட்டும். ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றும் ஆண்டவரே, புது சிருஷ்டியாய் மாற்றும். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என் ஜெபத்தை தள்ளாமலோ உம்முடைய கிருபை என்னை விட்டு விலக்காமல் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் தொடர்ந்து உம்முடைய இன்ப பிரசனத்துக்குள் பாதுகாத்துக் கொள்வீராக. கேட்க போகிற ஆண்டவர் இந்த தேவ செய்தியின் மேலே ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயத்தை தந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இருதயத்தின் மீது கருத்தை வைத்து கர்த்தரினை நன்மையால் திருப்தியாக்கப் போகிறார் அந்த வசனத்தை நினைத்து சத்தமாக சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.